மிக்ஜாம் புயல் பாதிப்பில் இருந்து மக்களை மீட்க நடவடிக்கை தான் எடுக்கவில்லை. அட்லீஸ்ட் நிவாரணமாவது கொடுப்பார்களா என்று வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருந்த மக்களுக்கு வெறும் 6000 ரூபாய் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி கைவிரித்தது விடியா அரசு. இது பத்தவே பத்தாது என்று எவ்வளவு போராடினாலும் நீங்க இதுக்கு மேல கொடுக்க மாட்டீங்க என்று மனதை தேற்றிக் கொண்டு சரி அதையாவது சீக்கிரம் கொடுப்பீங்களா என்று காத்து கொண்டிருந்த இந்த அப்பாவி ஜனங்களின் மனங்களில் வெடிகுண்டையே போட்டு பீஸ் பீஸாக சிதறவிட்டு இருக்கிறார் ஸ்டாலின். ஆம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை ஆகிய 4 மாவட்டங்களில் அனைவருக்கும் 6000 இல்லை. அதிலும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மட்டும்தான் அந்த 6000 வழங்கப்படும். மற்றவர்களுக்கு நோ நோ என்று கையை விரித்து விட்டது விடியா திமுக. இது மட்டுமல்ல, அரசு அலுவலர்கள், தனியார் நிறுவன உயர் அதிகாரிகள், சர்க்கரை அட்டைதாரர்கள் என அவர்களெல்லாம் பாதிப்பு விவரங்களை நியாய விலைக்கடைகளில் கொடுத்து விண்ணப்பித்தால் மட்டும்தான் இந்த நிவாரணத்தை பெற முடியும் என்றும் கூறி இடியை இறக்கிவிட்டார் ஸ்டாலின். அதுவும் எல்லாமே கையில் ரொக்கமாகத்தான் வழங்கப்படும் என்றும் கூறிவிட்டது விடியா திமுக. எல்லோருக்கும் மகளிர் உரிமை தொகை என்று அறிவித்துவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் தகுதி தராதரம் பார்த்துதான் 1000 ரூபாய் கொடுத்தார் ஸ்டாலின். அதே பாணியில் இந்த மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரண தொகையிலும் யார் யாருக்கு 6000 என்று தகுதியை நிர்ணயம் செய்திருக்கிறது இந்த விடியா மாடல் ஸ்டாலின் அரசு. அவங்க அப்பா வீட்டு காசியா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே, மற்ற மாநிலங்களுக்குலாம் கேட்காம கொடுக்குறீங்கல்ல, தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா பாக்குறீங்க? அவங்க அப்பா வீட்டு காசியா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே, மற்ற மாநிலங்களுக்குலாம் கேட்காம கொடுக்குறீங்கல்ல, தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா பாக்குறீங்க? அவங்க அப்பா வீட்டு காசியா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே, மற்ற மாநிலங்களுக்குலாம் கேட்காம கொடுக்குறீங்கல்ல, தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா பாக்குறீங்க? உதயநிதி மத்திய அரசிடம் கேட்கும் இதே கேள்வியைத்தான் தமிழக மக்களும் ஸ்டாலினிடம் கேட்கிறார்கள். ஊரில் உள்ள எல்லோரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கையில் சில பேருக்கு மட்டும் நிவாரணம் கொடுத்துவிட்டு பல பேருக்கு நிவாரணம் கொடுக்காமல் ஏமாற்ற பார்க்கிறதா விடியா திமுக? பிறகெதற்கு 5060 கோடியை நிவாரணமாக மத்திய அரசிடம் கேட்டது திமுக? பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளோடு ஸ்டாலின் விளையாடுவது ஏன்? 6000 ரூபாய் நிவாரணமே மக்களுக்கு பத்தாமல் இருக்க அதையும் சமமாக எல்லோருக்கும் கொடுக்காமல் இன்னமும் மக்களின் அதிருப்தியை சம்பாதித்துக் கொண்டிருக்கும் ஸ்டாலினை எப்போது வீட்டுக்கு அனுப்ப நமக்கு வாய்ப்பு வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.